அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு தமிழ் இலக்கண பகுதிகள். தமிழ் இலக்கணத்தில் அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளாக இனி வரக்கூடிய காணொளிகளில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். இன்று நாம் பார்க்கின்ற தலைப்பு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். உலகிலுள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறு மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளை இலக்கணம் எனப்படும். ஒரு மொழியினுடைய சிறப்புகளை அந்த எழுத்தும் அதில் உள்ள செயல்பாடுகளும் தீர்மானிக்கும். அப்படி ஒரு மொழியினுடைய வளத்தை வெளிப்படுத்துவ தமிழ் மொழியில் இலக்கண வகைகளாக 5 வைத்திருக்கிறார்கள். அது எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என 5 வகைகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலில் எழுத்து. எழுத்து என்பது ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. அந்த எழுத்து வகைகளில் முதலில் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் என்பது உயிருக்கு முதன்மையான செயல். உயிருக்கு முதன்மையானது காற்று தான். அப்படி இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது. உயிர் வாழணும் அப்படின்னாவே காற்று முக்கியம்தான். அப்படி இயல்பாக காற்று வெளிப்படும்போது பிறக்கக்கூடிய எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா வாயை திறக்கிறதுனால, உதடுகள் விரிக்கிறதுனால, உதடுகளை குவிக்கிறதுனால ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கிறது. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ என்ற 12 எழுத்துக்களும் பிறக்கிறது. அப்படி பார்த்தோம்னா இந்த 12 எழுத்துக்களில் குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் 5, நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் 7. குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களில் ஆ, இ, உ, ஏ, ஓ இந்த 5ம் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள். நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7 எழுத்துக்களும் நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களாக நெடில் எழுத்துக்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் 5, நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் 7 ஆகும். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை தான் குறில் நெடில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறில் நெடில் வகையை தான் மாத்திரை அளவோடு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் மாத்திரை அப்படின்னு சொல்லும் பொழுது அளவு, கால அளவு தான் மாத்திரை என்று குறிப்பிட்றாங்க. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவு தான் மாத்திரை என்று அழைக்கிறாங்க. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு 2 மாத்திரை. அடுத்தது மெய்யெழுத்துக்கள். மெய் அப்படின்னா உடம்பு என்று பொருள். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தினுடைய பங்கு தேவை. அதை இக்கிலிருந்து இன்னு வரை இருக்கக்கூடிய 18 எழுத்துக்கள் ஆகும். இதை 3ஆக பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். வல்லினத்தில் கசட தபர என்ற எழுத்துக்கள், மெல்லினம் ஞனன நமன, இடையினம் எரள வளல என்ற 3 பிரிவுகளாக மெய்யெழுத்துக்களை பிரித்திருக்கிறாங்க. இந்த மெய்யெழுத்துக்களுக்கு கால அளவு, மாத்திரை அளவு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை அளவாக இடம்பெறும். அப்படி பார்த்தோம்னா கசட தபர என எழுத்துக்கள் இக், இங், இச், இட், இந்த், இப், இர் அப்படின்னு வன்மையாக ஒலிக்கிறதுனால இதை வல்லெழுத்துக்கள் அப்படின்னும்,
இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன் என்ற எழுத்துக்களை மெல்லெழுத்துக்கள் அப்படின்னும், இர், ஈ, இர், இல், 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 இல் என வன்மையாக ஒலிப்பதை வல்லெழுத்துக்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள். மொத்தம் 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். 12 உயிரெழுத்துக்களும் 18 மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள். அதை உயிர்மெய் எழுத்துக்கள் என்று அழைக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உயிர்மெய் குறியில் இருக்குது, உயிர்மெய் நெடில் இருக்குது. ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னாக்க அரை மாத்திரை அளவு கொண்டது ஆயுத எழுத்து. அக் அப்படின்ற தனி எழுத்தாக இடம்பெற்று இருக்கும். இதுவரை எழுத்துக்களை பற்றி சிறப்புகளை பார்த்திருந்தோம். இந்த காணொளியை நமக்காக பரிந்துரைப்பவர்கள் ஜென் ரிவ்யூஸ், ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ். தேங்க்யூ.